ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கக்காய் எபிசோடு போணுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ எபிசோடு போகுதுங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம கோடீஸ்வரி வந்து மகாவையும், சூர்யாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நேத்தையிலிருந்து ஒவ்வொரு பிளானா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூவ எப்படியாச்சும் சூர்யா கிட்ட குடுத்து, அத மகா கிட்ட கொண்டு போய் குடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு. இந்த பிளான நம்ம சூர்யாவோட பாட்டி தான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. நம்ம சூர்யாவே போய் வாண்டடா சூர்யா கையில பாட்டியே போயிட்டு சூர்யா கையில பூவ குடுத்து, "இத மகா கிட்ட குடுத்துரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சூர்யாவும் மல்லிகைப்பூவோட ரூமுக்குள்ள போனா, அங்க மகா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் கட்டிய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐஸ் கட்டிய எதுக்கு எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வலியா இருக்கு, ஒத்தடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்குறாங்க. நம்ம சூர்யா ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே ஐஸ் கட்டிய தூக்கிக்கிட்டே போறாங்க. நம்ம மகாவும் ஐஸ் கட்டிய அந்த பாக்ஸ புடிச்சு உடைக்கிறேன்னு உடைச்சு, ஐஸ் எல்லாம் தூள் தூளா போய் சூர்யா மேலேயே அடிக்குது. சூர்யா ஐஸ் கட்டியில கால வச்சுட்டு அப்படியே பூவெல்லாம் பறக்க விட்டுட்டு மகா மேல போயிட்டு விழுந்துடுறாரு. அப்படியே ரூமு ஃபுல்லா அப்படியே மல்லிகைப்பூவா சிதறுதான். இத தான் நமக்கு காமிக்கிறாங்க ஒரு சீனா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 2 பேரும் தூங்கும்போது, நம்ம சூர்யா முருங்கக்காய் சாப்பிட்டுருக்கிறார் இல்லையா? ஸோ அதே டைம்ல அந்த மல்லிகைப்பூவோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவுக்கு ஒரு மாதிரியா இருக்குதாட்டுக்கு. அதே டைம்ல இந்த சீரியல்லையும் மனசாட்சிய கொண்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே நீ நான் காதல் சீரியல்ல ராகவுக்கு மனசாட்சி வர்ற மாதிரி, இப்ப இந்த சீரியல்லையும் நம்ம சூர்யாவுக்கு மனசாட்சி வருது. ஸோ நம்ம மனசாட்சிய விரட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம சூர்யா செய்ற காமெடிலாம் பயங்கரமா இருக்கு. மறுநாள் எப்படியோ விடிஞ்சிடுது. விடிஞ்சு வந்து பார்த்தா ரூமு ஃபுல்லா ஒரே மல்லிகைப்பூவா இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவோட அம்மா கோடீஸ்வரி பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்ப நைட் எதுவும் நடந்திருக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு.